சினிமாவில் நடிக்கிறது ஈஸின்னு நினச்சிடாதீங்க. இதே திருடன் படத்தில் இந்த நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறீங்களுங்க. ஒரு காட்சியில் அவர் டைரக்டர் சரண் என்று சொன்னார், கையில் வந்து தக்காளி கூட கொடுத்துருவோம், தக்காளி பழம் கொடுப்போம், அதை நீங்கள் தின்னுக்கிட்டே உங்களோட நடிக்கிற மனைவியாக நடித்தவங்க ஊர்வசியுடைய அக்கா கல்பனா அவங்க சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கேமரா ஜன்னலுக்கு வெளியில் இருக்கும். ஆக்ஷன் அப்படிமே நீங்கள் உடனே தக்காளி பழம் தின்னுக்கிட்டே அவங்ககிட்ட பேசணும். இதுதான் டைலாக். ஆக்ஷன் சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க. 30 வருஷமாக மேடையில் பேசுகிறேன்னா, 30 வருஷமாக வாத்தியார் இருக்குன்னா, ஆக்ஷன் சொன்ன உடனே என்னாச்சு தெரியுமா? 1/2 கிலோ தக்காளியை தின்றுருக்கேன். ஒரு டைலாக் பேச முடியல, பேசினா திங்க முடியல, தின்னா பேச முடியல, பூரா தக்காளி தீர்ந்து போச்சு. அப்புறம் நான் மெதுவாக அவர்கிட்ட போய் ஆப்பிள் வேணா திங்கவா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சிட்டார். நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. 2 அர்த்தம். சில பேருக்கு புரியலை. இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கியே. பழம்பெரும் நடிகர் தான் என்ன அர்த்தம்? பழைய நடிகர்னு ஒரு அர்த்தம், பழமாக திங்கிற நடிகர்னு ஒரு அர்த்தம். பழம்பெரும் நடிகர். நாடகத்தில் நடிக்கிறப்பையோ சினிமாவில் நடிக்கிறப்பையோ ஒரு கேரக்டரோடு நின்னோம்னா இந்த கையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ ஒன்றும் வேண்டாம், ஃபோட்டோ எடுக்கிறப்ப கையை எப்படி வச்சுக்கிறதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் ஸ்டைலாக அப்படி இடுப்பில் கையை வச்சு, இன்னும் சில பேர் இப்படி இல்லை இப்படி வச்சு என்னென்னமோ செய்வோம். அதனால தான் ஏவிஎம் சரவணன் எப்போ பார்த்தாலும் கை கட்டியே நிற்பார். எதுக்கு வம்பு? எல்லா படத்துலையும் பாருங்கள் கை கட்டி அவர் நிற்பார். இப்போ இந்த கையை எப்படி வச்சுக்கிறதுங்கிறதுக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்கிட்ட அவர் கலைஞானி இல்லை, என்கிட்ட கேட்டார், பேசுகிறப்ப நீங்கள் கையை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். பேசுகிறப்ப மேடையில் பேசுகிறப்ப கையை என்ன பண்ணுவீங்க? நான் உடனே சொன்னேன், எனக்கு பேசுகிறப்ப கை இருக்கிறது மறந்து போகும் அப்படின்னேன். நான் ஒரு முறையும் கையை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்ன ஆகும்? பெரியோர்களே, தாய்மார்களே, நான் உங்கள் இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னு வைங்க, அது ஏதோ இந்த உங்களுக்கு செய்தி சொன்ன மாதிரி ஆயிடும். எனக்கு அதான் சொன்னார், நீங்கள் பாத்திரமாகவே மாறிட்டீங்கன்னா அது உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது, நீங்கள் அதுவாக மாறணுன்னார். இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு 30 படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த நாடோடிகள் 2 இப்போ வரப்போகிற படம். இன்னொரு படம் வந்து சூர்யாவோட ஒரு படம், அவருடைய 2D பிக்சர்ஸில் பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இதை எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா? இந்த ஊடகம் எனக்கு பேர் வாங்கி தருது, எனக்கு புகழை தருது, எனக்கு பணத்தை தருது. ஆனால் நான் இதெல்லாம் பேராசிரியனாக வந்த பிறகு செஞ்சது, மறந்துடக்கூடாது. நீங்கள் வாட்டுக்கு மத்தியானம் கிளம்பிடக்கூடாது. இந்த ரயிலில் போனோம்னா அப்படியே நேராக போய் கோடம்பாக்கத்தில் இறங்கி அப்படியே கூட்டு போய் வாங்கி ஓட்டுருக்குன்னு நினைக்கவே முடியாது. இது இந்த ஊடகத்தினுடைய வேகம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சினிமாவை எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நீங்கள் குறும்படம் எடுக்கலாம், உங்கள் செல்ஃபோனில் படம் எடுக்கலாம். இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் பெருசாக ஆட்சி புரியுறவங்க பூரா யார் தெரியுங்களா? பழைய டைரக்டர்லாம் கிடையாது. இப்போ கூட பேட்டை படம் வரப்போது இல்லையா? அந்த டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார்ல, நம்ம தியாகராசர் கல்லூரியில் படித்தவர், நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர். அவர் அவங்க அப்பா என் கூட நடித்தார் நம்ம இதில். அவர் பேட்டியில் சொல்கிறார், நான் படிக்கிறப்பயே குறும்படம் எடுத்தேன், அந்த குறும்படத்தை தான் பீஸா படமாக மாற்றினேன். இன்றைக்கி ரஜினியோட படம் 4வது படம்னு நினைக்கிறேன். அவர் பண்ணுற 4வது படமோ 3வது படமோ, அதுக்கு பதில் 2-3 படம் பண்ணியிருக்காமா. பீஸா, இறைவின்னு ஒரு படம், ஜிகர்தண்டா 3 படம். இப்போ 4வது படம் பேட்டை படம் பண்ண போகிறார். ரஜினியை வச்சு பண்ணுறார், மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறார். அவருக்கு வயசு ரொம்ப கம்மி. இப்போ பாருங்க, கையில் கேமரா இருக்கா, ஸ்கிரிப்ட் எழுதலாமா, படிக்க முடியுமா, நடிக்க முடியுமா, எல்லாம்